இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசியலில் அதிரடி திருப்பம். விஜய் ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் முட்டுக்கட்டை போட மாட்டோம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய திருப்பம் நிகழ்ந்து இருக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ள நிலையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். விஜய் ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் முட்டுக்கட்டை போட மாட்டோம் என ஸ்டாலின் அறிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆட்சியை பிடிக்க தேவையான பெரும்பான்மைக்கு சற்று குறைவாக இருந்தாலும் தேவகவே அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் திமுக என்ன செய்ய போகிறது? குதிரை பேர நடக்குமா அல்லது ஆட்சி அமைக்க முட்டுக்கட்டை போடுமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ளார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது: தமிழக மக்கள் ஒரு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஜனநாயக முறைப்படி அதிக இடங்களை பிடித்துள்ள தேவக ஆட்சி அமைக்க உரிமை கோருவதில் எந்த தவறும் இல்லை. மக்கள் தீர்ப்பை மதித்து அவர்கள் ஆட்சி அமைப்பதை நாங்கள் தடுக்க மாட்டோம் என்று வெளிப்படையாக அறிவித்துள்ளார். 6 மாத கால அவகாசம். ஸ்டாலினின் மாஸ்டர் பிளான். வெறுமனே ஆட்சி அமைக்க அனுமதிப்பது மட்டுமல்லாமல் விஜய் தலைமையிலான அரசுக்கு ஒரு முக்கியமான ஆஃபர் ஒன்றையும் ஸ்டாலின் கொடுத்துள்ளார். அதாவது, புதிய அரசு நிர்வாகத்தை கற்றுக்கொள்ளவும் நிலை பெறவும் போதிய கால அவகாசம் தேவை என்பதை உணர்ந்து அடுத்த 6 மாதங்களுக்கு திமுக தரப்பிலிருந்து எந்தவித இடையூறும் இருக்காது என்று அவர் உறுதியளித்துள்ளார். ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம். 6 மாதங்களுக்கு அவர்களின் செயல்பாடுகளை கவனிப்போம். அதன் பின்னரே எங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை அமையும் என ஸ்டாலின் கூறியுள்ளார். இது விஜயின் தேவக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை அளித்தாலும் அரசியல் விமர்சகர்கள் இதை திமுகவின் ஒரு தந்திரமான நகர்வாகவே பார்க்கிறார்கள். திட்டங்கள் தொடருமா? ஸ்டாலினின் கோரிக்கை. மேலும் இந்த நேர்காணலில் ஒரு முக்கியமான கோரிக்கையை ஸ்டாலின் முன்வைத்துள்ளார். திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மக்கள் நல திட்டங்கள் விஜய் தலைமையிலான புதிய அரசு அப்படியே தொடர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசியலமைப்பு நெருக்கடியை ஏற்படுத்தி மீண்டும் ஒரு தேர்தலை தமிழக மக்கள் மீது திணிக்க திமுக விரும்பவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். தேவகவின் தேர்தல் வாக்குறுதிகளும் திமுகவின் முக்கியமான திட்டங்களும் இணைந்து மக்களுக்கான நன்மையை செய்ய வேண்டும் என்பதே அவரது எண்ணமாய் தெரிகிறது. தமிழக அரசியலில் பகைமை அரசியல் மாறி ஜனநாயக பண்பு மிளிரும் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதாகவே இது பார்க்கப்படுகிறது. 6 மாத கால அவகாசத்தில் விஜய் தனது ஆளுமை எப்படி நிரூபிக்கப் போகிறார்? திமுகவின் இந்த ஆதரவு நீடிக்குமா? தமிழக அரசியல் குறித்த உடனுக்குடனான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.